மாசம் முடிஞ்சிச்சாப்பா? முடிஞ்சிச்சு. தூரம் போ, தூரம் போ. ஓப்பன் பண்ணிமா, டோர் ஓப்பன் பண்ணுமா, எல்ஸ்மா. டோர் நீ பாட்ட நீ எப்படி அந்த வரையும் அப்படி நினைவா. தெரியுமா அப்படி உன்னோட இதால வா ஸ்டைல். போத கிட்ட கொஞ்சம் மேலே வரணுமா? முதல் முறையாக இப்பொழுது எவ்வாறு நீங்கள் நுழைகின்றீர்களோ அதே போல வாழ்க்கையின் இறுதி வரை மாணிக்கமாயிருந்து இதே ஒரு எண்ணத்தோடும் இதே ஒரு நோக்கத்தோடும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் பேரப்பிள்ளைகளோடும் இந்த கோவிலை நீங்கள் அணுக வேண்டும். இதே ஒரு சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும். ஆகவே உங்களையே நீங்கள் தயார் செய்யும் விதமாக கடவுளிடம் நீங்கள் திருமணத்தில் நல்லபடியாக பங்கேற்று கடவுளுடைய ஆசிரியம் அருளையும் பெற்றிருக்கிற இறைவா அவர்களை நிறைவாக ஆசிரியத்து அவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சியை பார்த்து அவர்கள் எப்பொழுதும் மாணிக்கமாயிருந்து இவர்கள் எப்பொழுதும் இந்த திருப்பலிக்கு வந்து சேர்கின்ற பொழுதெல்லாம் இந்த நாளை நினைத்து பார்த்து நன்றி கூறி மேலும் இவர்களை ஆசிரியத்து தூய ஆவியாரை அனைத்து முறைகளையும் பெற்று திருமண நாளை நிகழ்ச்சி கொடுக்கிறார். எல்லாமே காலத்தாக்கி ஆமென்.
குட் ஈவினிங். இங்கிலீஷில் சொல்லுவீங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? குறிப்பாக மணமகன் மற்றும் மணமகள் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா திருமணம் செய்ய போகின்றவர்கள் நீங்கள் இருவரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 குடும்பங்கள் ஒரே குடும்பமாக இணைகின்ற ஒரு நல்ல நாள். அலெக்சாண்டர் மற்றும் மேரி எலிசபெத் இவர்களுடைய 2 குடும்பமும் ஒரே குடும்பமாக இணைகின்ற நாள். மேலும் நீங்கள் இருவரும் ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்கும் நாள். பாருங்க, 2 குடும்பங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து ஒரு புதிய குடும்பத்தை, அதாவது ஒரு குட்டி திருச்சபையை உருவாக்க போகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய திருமண நாள். ஆகவே இந்த திருமண நாளிலே நீங்கள் இருவரும் தங்களையே தயார் செய்து இறைவனுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களையே அர்ப்பணிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள். இந்த திருவருட்சாதனத்தின் மூலம் நாம் அனைவரும் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. திருமணமானவர்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள். உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய திருமண நாளை நினைவுபடுத்துகின்ற ஒரு நாளாகவும் இது இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு உங்கள் திருமணத்தை செய்தீர்களோ அதே போல் இவர்களுடைய திருமணத்தையும் இறைவனுடைய ஆசிரை இவர்கள் மீது பொழிய நீங்கள் இவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். பாருங்கள், நாம் அனைவரும் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் எண்ணி இதற்கு தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பை கேட்டு இத்திருப்பலியிலே தகுதியான முறையில் பங்கேற்க இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகியவர்களுக்கு கனியான புனிதமையாகவும் வானந்த புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருவுலமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்கப் பெறவிருக்கும் மணியாளர் அலெக்சாண்டர் மற்றும் மேரி எலிசபெத் இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் பலம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்கிறார். உம்மோடு தூயாவியாரின் பற்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொருவருக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்போது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவன், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவன் பெண் என்று அழைக்கப்படுவான் என்றான். இதனால் கணவன் தான் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே வாழ்த்து.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள்படையையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வான தூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே, ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போல் ஆவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைப்பொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையே, நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையே, எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒழிந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. இது ஆண்டவரை வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவற்றை அவர்கள் விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது கொண்டு
பந்தி மேற்பார்வையாளர்களிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளர்களுக்கே தெரிந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்னால் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இயேசு செய்த முதல் அருள் அடையாளம் இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அலெக்சாண்டர் மற்றும் மேரி எலிசபெத் ரெண்டு பேரும் தயாராக வந்திருக்கீங்களா? நான் பூச தொடக்கத்திலே கேட்டேன். ரெண்டு பேரும் வெகு உற்சாகமாக எஸ் ஃபாதர், தயாராக வந்திருக்கும் ஃபாதர். ஆனால் கேள்வி கேட்கும்போது தான் தெரியும் இப்போ தயாராக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கேள்வி கேட்போமா இல்லை வேணாமா? கேட்கணும். நிறைய பேர் உடனே ஆமாம் கேளுங்க கேளுங்க அப்படின்றாங்க. சரி, பயப்பட வேண்டாம். இது மாதிரி ஒரு முறை ஒரு பங்கு தந்தை என்ன சொன்னாராம், கேள்வி கேட்டார் திருமணத்துக்கு வந்தவங்களை பார்த்து, உங்களுக்கு திருவிவிலியத்திலே பிடித்த தம்பதியர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மேரி அண்ட் ஜோசப். வா, வெரி நைஸ். உங்களுக்கு அதே தானா? ஓகே, ரெண்டு பேருமே மேரி அண்ட் ஜோசப், அதாவது மாதாவும் சூசேப்பரும் தான் எங்களுக்கு விவிலியத்திலே பிடித்த தம்பதியர்கள். அப்போ ஒரு முறை பங்கு தந்தை இது மாதிரி கேட்கும்போது அந்த மணமகள் உடனே கை வைத்து சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு ஆதாம் ஏவாளை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு யார் பிடிக்கும்? ஆதாம் ஏவாள் அப்படின்ற தம்பதியர்கள் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்போ பங்கு தந்தை கேட்டானா, ஏமா அவனுக்கு ஆதாம் ஏவாளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அந்த அம்மா உடனே சொன்னாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு தான் மாமனார் மாமியார் இல்லை ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு நகைச்சுவை. ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னவென்றால், திருவிவிலியத்தின் தொடக்கத்திலேயே நாம் திருமணத்தை பார்க்கின்றோம். ஆதாமும் ஏவாளும் இணைகின்றார்கள். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்களை ஒரே உடலாக மாற்றுகின்றார். அவர்களை கணவன் மனைவியாக மாற்றுகின்றார். அதே மாதிரி நீங்கள் திருவிவிலியத்தினுடைய கடைசி புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் செம்மறியினுடைய திருவிருந்தை பற்றி கூறப்படுகிறது. செம்மறியினுடைய திருமண விருந்தை பற்றி கூறப்படுகிறது. ஆகவே பைபிளோட தொடக்கத்திலையும் ஒரு திருமணத்தை பற்றி, பைபிளுடைய கடைசியிலையும் திருமணத்தை பற்றி தான் இருக்குது. இன்றைய நற்செய்தி வாசகமும் திருமணத்தை பற்றிய கானாவூர் திருமணத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய அந்த புதுமை நிகழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படின்னா பாருங்க, திருமணம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு திருவிவிலியமே நமக்கு சொல்லுது. திருமணம் என்பது ஒரு மிக மிக முக்கியமான நிகழ்வு, நம்முடைய வாழ்விலே ஒரு முக்கியமான அருட்சாதனம். அதைத்தான் நாம் இங்கு கொண்டாட வந்திருக்கின்றோம். குறிப்பாக அலெக்சாண்டர் மற்றும் மேரி எலிசபெத் இவர்கள் ரெண்டு பேருமே தங்களை ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்து இந்த திருமணத்தின் மூலம் ஒரு புதிய உறவை, ஒரு புதிய திருச்சபையை உருவாக்க இருக்கின்றார்கள். அப்போ அவர்களுடைய திருமண வாழ்விற்காக நம்ம ஏதாவது ஒரு சில நல்ல பண்புகளை அவர்களுக்கு நம்ம இந்த மறையுரையின் மூலம் சொல்லுவோம். நீங்களும் வீட்டுக்கு போன பிறகு சொல்லுங்க அவங்களுக்கு, உங்கள் திருமணத்தில்
உங்கள் கல்யாணத்துக்கு விசையில ஃபாதர் என்ன சொன்னாரோ அது ஞாபகம் இருந்துச்சுனாக்கா இந்த மணமக்களுக்கு நீங்கள் அதை ஒரு வாழ்த்தாக கூறலாம். ஏன் திருமணத்தில் ஃபாதர் இதை தான் எனக்கு சொன்னார், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்களை அந்த ஒரு பண்பை சொல்லி வாழ்த்தி மகிழலாம். முதலாவதாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திருப்பலியிலே பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருமணம் செய்வதற்கு முன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திருப்பலியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். அவர் எங்களுடைய திருமணத்தை ஆசீர்வதிக்க போகின்றார். தாமியார் ஆசீர்வதிக்க போகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உங்கள் இருவரையும் ஆசீர்வதித்து இணைக்கப் போகின்றார். ஆகவே இந்த திருப்பலியிலே 2 நிகழ்வுகள் நடக்க போகுது. அப்படி என்ன நிகழ்வு அப்படின்னாக்கா, கடவுளே இறங்கி வந்து இங்கு பிரசன்னமாய் இருக்கின்ற ஒரு நிகழ்வு. 2வது நிகழ்வு அப்படி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இவர்கள் இருவரும், அலெக்சாண்டர் மற்றும் மேரி எலிசபெத், இவர்கள் இருவரும் ஒருவர் ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் ஒப்பு கொடுக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு. இந்த 2 முக்கியமான நிகழ்வுகள் இப்பொழுது நடக்கப் போகின்றது. அதை நீங்கள் விசுவசிக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. அதுக்கப்புறம் 2வது பண்பு என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதன் மூலம் நாம் மிகவும் அழகாக மாறுகின்றோம். எப்படி? இயேசுவை பின்பற்றுவதன் மூலம் மிகவும் அழகாக மாறுகின்றோம். இப்போ இருக்கிறவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லை ஃபாதர், பியூட்டி பார்லருக்கு போனாதான் அழகாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா இல்லையா? ஆனால் நமக்கு இன்றைய திருவழிபாடு என்ன சொல்லுதுனாக்கா, இயேசுவை பின்பற்றுவதன் மூலம் நாம் மிகவும் அழகாக மாறுகின்றோமா. இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரிஞ்சதே மற்றவர்களுக்கு தெரியாது. மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. நாம் நம்மை எப்படி பார்க்கின்றோம் என்றுதான் நமக்கு தெரியும். மேலும் கடவுள் நம்மை எவ்வாறு பார்க்கின்றார், கடவுளுடைய பார்வையில் நாம் எவ்வாறு வாழ்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழப்போகின்றோம் என்பதை தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துணையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை துவங்கினால், அவரை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வழிநடந்து சென்றால் நீங்களும் அழகாக மாறுவீர்கள். 2வது கருத்தாக, திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரத்திலே அவர் என்ன சொல்றாருனாக்கா, திருமண உடையை பற்றி சொல்லுகின்றார். திருமண உடையை பற்றி, திருமணத்துக்காக, இந்த கல்யாணத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணி பட்டுப்புடவெல்லாம் வாங்கியிருக்கீங்க, சரியா? எல்லாருமே புது துணி தான் போட்டுட்டு இருக்கீங்க, சரியா இல்லையா? எஸ், எல்லாருமே புது துணி போட்டுக்கிட்டு மிகவும் அழகாக உங்களை நீங்கள் அலங்கரித்து கொண்டு இங்கு வந்திருக்கின்றீர்கள். இந்த துணியெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கலாம், அப்படிதானே? இன்னைக்கு போட்டோமா அதுக்கப்புறம் திரும்ப என்னைக்கு போடுவோம்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. எவ்வளவோ செலவுகள் செய்து, எவ்வளவோ கஷ்டப்பட்டு படி ஏறி இறங்கி, கடை ஏறி இறங்கி பார்த்து செலக்ட் பண்ண புடவை பாதை அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்ட்டு நிறைய துணிகள், இஷ்டப்பட்ட உடைகள் இருக்கின்றன. ஆனால் திருத்தூதர் பவுல் நமக்கு எப்படிப்பட்ட உடையை நாம் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூறுகின்றார். அவர் எந்த துணியை பற்றி பேசுறாருனாக்கா, உடலின் உடையை அல்ல, உள்ளத்தின் உடையை பற்றி கூறுகின்றார். நம்முடைய உள்ளத்தை நாம் எவ்வாறு அலங்கரிக்க போகின்றோம், குறிப்பாக அலெக்சாண்டர் மற்றும் எலிசபெத், எப்படி நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை தூய ஆவியாரின் உடைகளால் அலங்கரிக்க போகின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னென்ன உடைகள் அவர்கள் என்ன சொல்றாங்க பார்க்குறாங்கனாக்கா, பார்த்தோம் என்றால், கருணை, உங்களுடைய உள்ளத்தை கருணையால் அலங்கரிங்கள். கருணை கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் தெரியும். கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுற நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை வாழணுன்றது சந்தோஷமா? எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கை தொட்டுங்க. கல்யாணம் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கிற
அவங்க பின்னாடி இருந்து கையை தூக்குறாங்க. மகிழ்ச்சியும் இன்பமும் துன்பமும் விரைவும். என்னதான் துன்பம் இருந்தாலும் ஆமா ஃபாதர் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கணும் தைரியமா. அதுவே நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் நம்முடைய திருமண வாழ்வை மிகவும் சிறப்பாக வாழ்வதற்காக. அப்ப கருணையின் மூலம் நம்முடைய உள்ளத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று திருத்தூதர் பவுல் நமக்கு சொல்றார். திருமண வாழ்க்கை என்பது மேடு பள்ளம், இன்பம் துன்பம் கஷ்டம் எல்லாமே நிறைந்த வாழ்க்கை. உங்க அப்பா அம்மாட்டையும் கேட்டு பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களே உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு இந்த ஒரு இடத்திற்கு அவர்கள் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய சாதனை, ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீ வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும்னாக்கா என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, ஒரு வீட்டை கட்டி பாரு, இல்லைனாக்கா ஒரு கல்யாணத்தை நடத்தி பாரு, உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த ஒரு இடத்திலே தான் நீங்கள் நிற்கின்றீர்கள். அப்ப கருணையா எல்லா இன்ப நேரத்திலும் எல்லா துன்ப நேரத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் கருணையால் நீங்கள் உங்களையே அலங்கரித்துக் கொள்ளுங்கள். தாராள உள்ளத்தால் உங்களையே நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். தாழ்ச்சி உள்ள மனப்பான்மையை கொண்டு நீங்கள் உங்களையே நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். மேலும் பொறுமை என்பது மிக மிக முக்கியமானது. பொறுமை என்பது மிக மிக முக்கியமானது. குறிப்பாக நமக்கு கோபம் வருகின்ற பொழுது திருமண வாழ்க்கையிலே எல்லாருக்கும் முக்கியமாக வரக்கூடிய ஒரு என்ன அப்படின்னு சொன்னா குறை அப்படின்னு சொன்னா என்னது? கோபம் வந்துச்சுனாக்கா உடனே நம்ம வாய்க்கு வந்ததை சொல்லி விட்டுரும். உங்களுக்கு ஒரு சிறப்பான அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னாங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே எப்பெல்லாம் கோபம் வருதோ திருப்பி திட்டுங்க அப்படின்னு சொல்றோம். திட்டாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், திருப்பி திட்டாதீங்க, இல்லை திருப்பி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லலை நான். ஆனால் கொஞ்சம் டைம் எடுங்க, டேக் யுவர் டைம். கொஞ்சம் நேரம் கொடுத்து சிந்தித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. நமக்கு கோபம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது பொருந்தும். எப்பொழுதெல்லாம் நாம் பொறுமையை இழக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்வையும் நாம் இழக்கின்றோம். நிறைய உறவுகளை நாம் இழக்கின்றோம். வாய் தவறி ஏதாவது வார்த்தையை சொல்லிவிட்டாங்க என்ன ஆகுது? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவது. ஒரு நெருப்பு எடுத்து கையை கொளுத்தினா கூட சீக்கிரமா ஆறிடும். ஆனால் ஒருத்தர் தன்னுடைய நாவினால் சொல்கின்ற வார்த்தை கொடுக்கின்ற அந்த ஒரு புண் ஒருபோதும் ஆறவே ஆகாது. ஆகவே நீங்க ஒருத்தரை திட்டும் போது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு திட்டாதீங்கன்னு சொல்லல. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அவங்க மேல கோபப்படுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அவர்களை அன்பு செய்கின்றோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆகவே திட்ட வேண்டாம்னு சொல்லல, திட்டுவதற்கு முன் சற்று சிந்தியுங்கள், யோசியுங்கள். இன்னும் 2 உடைகளை நமக்கு திருத்தூதர் பவுல் கொடுக்கின்றார். என்னவென்றால் மன்னிப்பு. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் இன்ப துன்பம் வந்தாலும் கடைசியா நாம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை மேலே கூட்டிக் கொண்டு செல்கின்றது. அதுதான் ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னித்து வாழ்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் பலமாக இருக்கும். கடைசியாக அவர் கூறுகின்ற அந்த ஒரு உடை என்னவென்றால் அன்பு. அன்பு இல்லையே ஒன்றும் இல்லை. அதைத்தான் நாம் இன்றைய 2வது வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அன்பு என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கொடை. அதைத்தான் நீங்கள் உங்களுடைய கடைசி எல்லை வரை, வாழ்க்கையினுடைய கடைசி எல்லை வரை நீங்கள் அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அன்பு எப்பயாவது கொஞ்சமாவது குறைஞ்சிச்சுனாக்கா அதை நீங்கள் திரும்ப புதுப்பிச்சுக்கணும். ஒரு முறை ஒரு வாழ்க்கையிலே மிகவும் உயர்ந்து சிறந்து வெற்றியை கண்ட ஒரு நபரிடம் ஒரு பேட்டியாளர் கேட்கிறார், இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க, இவ்வளவு சாதனைகளை படைச்சிருக்கீங்க, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு உங்களுடைய சாதனைக்கு உதவியா இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியாளர் கேட்டார். ஏன்னாக்கா நம்முடைய தோல்விக்கு முதல் காரணமே ஒரு சில நேரம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள். குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும்போது நம்முடைய வேலையிலும் கவனம் செலுத்த முடியாது, வேலையிலும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும்.
அப்போ அந்த வெற்றியை கண்ட அந்த நபர் சொன்னாராம், நான் எப்பொழுதெல்லாம் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு போகிறனோ அப்பொழுதெல்லாம் உறங்குவதற்கு முன் என்னுடைய மனைவி எனது அருகில் வந்து என்னுடைய தலையை சற்று கொய்துவிட்டு என்னுடைய நெற்றியிலே ஒரு முத்தம் விட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, நான் உங்களை அன்பு செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் என்னை இவ்வளவு பெரிய இடத்திற்கு கூட்டி சென்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆகவே அந்த அன்பு குறைந்து விட்டது என்றால் நீங்கள் அதை புதுப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் வெற்றியை காண முடியும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டும், நீங்கள் இருவர் அல்ல ஒருவர். You are going to become one. இருவர் அல்ல ஒருவர். நீங்கள் இருவராக இருந்தாலும் ஒரே உடலாக, கிறிஸ்துவில் ஒரே உடலாக மாறுகின்றீர்கள். கிறிஸ்து உங்களை ஒரே உடலாக மாற்றுகின்றார். இந்த கல்யாணத்துக்கு நீங்கள், இந்த திருமண நாள் என்பது ஒரு நாள் தான். திருமண நாள் எத்தனை நாள்? எல்லா நாளும் நம்ம கல்யாணம் பண்ணுறோமா? இல்லை. திருமண நாள் என்பது ஒரு நாள் தான். ஆனால் திருமண வாழ்க்கை என்பது வாழ்நாள் முழுவதும். திருமண நாள் ஒரு நாள் தான். இன்னைக்கு போட்டுருக்க துணியை நீங்கள் நாளைக்கு போட மாட்டீங்க. நாளைக்கு எழுந்திருக்கிற மாதிரி, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் நாளைக்கு எழுந்திருக்க மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போனாக்கா வழக்கம் போல் கூடிய வாழ்க்கை நார்மலாக மாறிடும். ஆகவே திருமண வாழ்க்கை என்பது இறுதி வரை, ஆனால் திருமண நாள் என்பது இன்றைய ஒரு நாள் மட்டும்தான். ஆகவே ரொம்ப நிதானமாக சிந்தித்து நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த ஒரு முடிவை கடவுள் ஆசீர்வதிக்கப் போகின்றார், உங்களை ஒன்றிணைக்கப் போகின்றார். ஆகவே நீங்கள் உங்களையே நீங்கள் தயார் செய்யுங்கள். உங்களுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை தான் தொடங்க போகும். திருமணம் என்பது ஒரு பள்ளிக்கூடம். நீங்கள் திருமணம் செஞ்சு முடிச்சு கல்யாணம் முடிச்சிட்ட பிறகு அப்போ தான் நீங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறீங்க. இனிமேல் தான் நீங்கள் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, உங்களுடைய நிறை குறைகளை கற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பழகி இருப்பீங்களோ என்னன்னு தெரியாது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு பழகப் போகின்ற ஒரு வாழ்க்கை வித்தியாசமானது. அப்பொழுதுதான் நீங்கள் மேலும் ஒருவர் மற்றவரை தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். அதுதான் உங்களுடைய சேலஞ்ச். உங்களுடைய வாழ்க்கையினுடைய சேலஞ்ச் அதுதான். உங்களுடைய பள்ளி வாழ்க்கை இனிமேல் தான் உலகப் போகின்றது. அதிலே நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள் என்பதுதான் திருமண வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே. ஆகவே இந்த திருமண வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழ்ந்து கடவுளுடைய அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் ஒருவருக்கொருவரை மன்னித்து சிறப்பாக வாழ நான் உங்களை வாழ்த்துகின்றேன். சாட்சி 2. அலெக்சாண்டர் பி. மேரி எலிசபெத், நீங்கள் இருவரும் முழு அன்புமிக்க மணமக்களே, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித ஞானஸ்நானத்தினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் மீண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினைவுகிறேன். நீங்கள் இருவரும் முழு சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரையொருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராயிருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா?
நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். அலெக்சாண்டர் என்ற நான் மேரி எலிசபெத் என்ற மகளை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். மேரி எலிசபெத் என்னும் நான் அலெக்சாண்டர் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அனுப்பிக்கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். Amen.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் உங்களுக்கும் இக்காணிக்கை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீர் விரும்பிய ஏற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருமண உடன்படிக்கையை மனஒற்றுமை இனிய நோக்கத்தால் அமைதி முறிவுறாத பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தி அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினால் அருளினால் திருமணத்தில் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளர செய்கின்றீர். ஆகவே வானத்துதர் புனிதர் அனைவரும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்ததும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதும், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்கிறோம். ஆண்டவரே, இன்று திருமணத்தால் ஒன்றிணைக்க நீர் திருவுளம் கொண்ட அலெக்சாண்டர் மற்றும் மேரி எலிசபெத் இவர்களை நினைவு கூர்ந்தரும். இவ்வாறு உமது அருளால் ஒருவர் மற்றவருக்கு உரிய அன்பிலும் அமைதியிலும் இவர்கள் நிலைத்திருக்கச் செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியார் ஒன்றிப்பு, எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நீ பரிந்துரையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் இப்போது மனமுடித்த அவரது அடியார்களாகிய இம்மணமக்கள் மீது ஆண்டவர் தன் அருளின் ஆசையை இரக்கமுடன் பொழியவும், புனித உடன்படிக்கையால் இணைந்த இவ்விருவரும் தூய நற்கருணை வழியாக அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாய் திகழவும் ஆண்டவரிடம் பணிவுடன் மன்றாடுவோம். இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபிரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்கள் இனி இருவரல்ல ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைந்த திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தீர். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன் உணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆண் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்துக்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெரு வெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப் பெற்று உமது ஆசியை நாடி நிற்கும் உம் அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கியது. தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியதும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. உம் அடியார் மேரி எலிசபெத்தில் அன்பும் அமைதியின் அருளும் குடிக்கொண்டிருப்பானவாக. திருநூலில் போற்ற பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. அவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள்வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவர்களுக்கு தகுந்த மதிப்பு
பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்கு உரிய வாழ்வும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இறங்குவேன். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இறங்குவேன். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவருடைய ஜெபங்கள், ஆண்டவர் வார்த்தைகளுக்கு சொல்கிறது எனது ஆன்மா நலமடையும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நன்மை வெறும் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மாத்திரம் உட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மற்றவர்கள் அங்கே இருந்து ஜெபம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீ
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைந்த இவர்கள் அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் சிறப்பாக தலை பூமிற்றும் உள்ள தந்தையாகிய நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறையன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோருக்கும் வறியோருக்கும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றியுணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியின் பிறகு மற்றொரு திருப்பலியானது ஆரம்பமாக உள்ளது. ஆகவே உடனடியாக நீங்கள் புகைப்படம் எல்லாம் எடுத்துவிட்டு வெளியே சென்று மற்ற வேலைகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ரெண்டு பேருக்கு வாங்க.
வாங்க, அப்பா அம்மா வந்து நில்லுங்க, டைம் ஆயிடுச்சு. மாஸ்க் இது, அப்பா அம்மா வந்து நில்லுங்க. அப்பா அப்பா அம்மா என்னுடைய அப்பா அம்மா இருக்கு. சீக்கிரம் எங்க அவரு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் நில்லுங்க, நீங்கள் முதல் நில்லுங்க.
நில்லுங்க நீங்கள் நில்லுங்க ಅಮ್ಮ ಯಾರು ಹುಡುಗನಪ್ಪ ಅಪ್ಪ ಹುಡುಗನಪ್ಪ ಇದಾಗ್ಬಿಡಿ ಕಡಿಮೆ ಒಂದು ನಿಮಿಷ ನೀನು ಅಲ್ಲ ಮುಂಚೆ ಕಳಿಸ್ಬಿಡಿ ಸುಮ್ಮನೆ ಕಳಿಸ್ಬಿಡಿ ಕಳಿಸ್ಬಿಡಿ ரெண்டு பேரும் நில்லுங்க ಸ್ವಲ್ಪ ಟರ್ನಾಗಿ இங்கே பாருங்க ಮೇಡಮ್ ಇಲ್ಲಿ ನೋಡಿ சித்தப்பா வா ಕುಚ್ಕೆ ಬಿನಿತಾ ரெண்டு பேரும் குடி குச்சி ரெண்டு பேரும் குச்சி குச்சி எல்லாம் காலி இது குட்டை ஜமா
இந்த அப்படி இங்கத்த பாரு சரி கொஞ்சம்